கருவில் உள்ள குழந்தைகள் குறித்து சட்டவிரோதமாக தகவல் தெரிவித்தால் ஸ்கேன் சென்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை இணை இயக்குனர் ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம்மோடு குடும்ப நலன் துணை இயக்குனர் ரவிக்குமார் நம்மோடு இணைகிறார். அவருமே சில கேள்விகளை முன்னெடுக்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த நேரத்துல விழிப்புணர்வு அதிகமாக வழங்குவதற்கான ஒரு தேவை ஏற்பட்டுள்ளதா சார்? தமிழ்நாட்டு அளவுல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை விகிதம், பிறப்பு விகிதம் அப்படின்றது 943 என்ற அளவிலே உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் அதை விட அதிகமாக தான் உள்ளோம். என்றாலும் 2021 காலகட்டத்துல இந்த குழந்தை பிறப்பு விகிதம் 964 இருந்தது. 2022 அது முன்னேறி 969 என்ற அளவில் போனது. 23 அது அதை விட முன்னேறி 972 என்ற அளவில் வரைக்கும் போனது. கடந்த வருடம் 24 இந்த விகிதமானது 960 குறைந்திருக்கிறது. அதனால்தான் மாவட்ட நிர்வாகம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் தமிழ்நாடு அளவில் பார்க்குற போது நம்ம பெட்டராக தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த சென்ற வருடம் 960 என்ற அளவில் குறைந்திருக்கிறதுனால அதுக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியது. இப்போ பல்வேறு ஸ்கேன் சென்டர்கள்ல முறைகேடாக பெண் குழந்தைகளை கண்டறிந்து அவர் அபார்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழல்கள் நடைபெற்றிருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் மக்கள் சொல்றாங்க. அவ தடுக்க எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்துக்கணும்? ஸ்கேன் சென்டரை பொறுத்த மட்டும் சார், எந்த ஒரு ஸ்கேன் சென்டருமே PCPNDT என்று சொல்வார்கள். அந்த ஆக்டுக்கு கீழே பதிவு செய்தால் மட்டுமே இயங்க முடியும். எந்த ஒரு ஸ்கேன் சென்டரும் ஒரு ஸ்கேன் மிஷினை பதிவு செய்யாமல் பயன்படுத்த முடியாது. அதுக்கு அடுத்து PCPNDT ஆக்டுக்கு கீழே என்னென்ன பதிவேடுகள் மெயின்டைன் பண்ண வேண்டி அதை கண்டிப்பா பதிவு செய்யணும். அவங்க பர்டிகுலரா கர்ப்ப காலத்துல எடுக்கிற ஸ்கேனுக்குள்ள டீடைல்ஸை 3 வருடங்கள் ஆய்வுக்காக அவர்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த பதிவேடுகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தினால், அதாவது ஜாயிண்ட் டைரக்டர் சொல்வார்கள், அவங்க தான் ஸ்கேன் சென்டருக்குள்ள அத்தாரிட்டி விசத்துக்கு அவங்க அவ்வப்பொழுது திடீர் பரிசோதனை மேற்கொள்வார்கள். பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு ஏன் ஸ்கேன் பண்ணாங்க, அந்த ஸ்கேனோட ரிசல்ட் என்ன, அதுல பாலினம் தெரிவித்திருக்கிறார்களா என்ற விவரங்களை எல்லாமே ஆய்வு செய்கிறார்கள். அது போல ஸ்கேன் சென்டர், ஒவ்வொரு ஸ்கேன் சென்டருக்கு வெளியேவும் அறிவிப்பு பலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த ஒரு ஆண் பெண் இதை சொல்ல மாட்டோம், கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்பதை சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த மருத்துவருக்கு என்ன பனிஷ்மெண்ட், ஒருவேளை அந்த பெற்றோர்கள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு சட்டப்படியான என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிவித்து எச்சரிக்கை பலகைகளும் வைத்திருக்க வேண்டும். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.